ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி ஒரு அருமையான வாழைக்காய் புட்டு, வாழைக்காய் பொடி மாசம்னு சொல்லுவாங்க. அதுதான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு வாழைக்காய் வாங்கி நான் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நம்ம இந்த வாழைக்காவை துருவி வச்சுக்கணும். ஒரு காய் சீவுறதில் வச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானோன்னே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணலாம். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெடிக்கவும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே ஒரு காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கலாம். இது மாதிரி காரத்துக்கு நம்மளுக்கு காரம் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவை இதோடு சேர்த்து நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வேகும்போதே உப்பு சேர்த்தரணும். இப்போ இது வாழைக்காவில் போட்டோம்னா அது நம்மளுக்கு ஒன்று போல் மிக்ஸ் ஆகாது. அதனால் வெங்காயம் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்தரணும். இப்போ வாழைக்காவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இது மாதிரி கொஞ்சம் தேங்காய் நல்லா ஒரு துண்டு அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கிறேன். இதை துருவி போட்டால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்ஸியில் பல்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு